போத்தி ஸ்வர்ணமஹால் கலெக்ஷன்லேருந்து இது ஒன்றுங்க. மீனாட்சி திருக்கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணம் நிறையா பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஹாரம் எல்லாமே. அதில் வந்து இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்பவே எலிகண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் சரி இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதனோட எஸ்டிமேஷனும் எடுத்திருக்கேன். இதனோட எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 lakhs கிட்ட வருது. இது வந்து நான் சொல்கிறது வந்து 80-50 அந்த மாதிரி கோல்டு ரேட் இருக்கச்சு. நான் சொல்கிறது ஒரு 100 rupees 100-150 rupees கம்மியாக இருக்கச்சு. பட் 27.99 நான் எஸ்டிமேஷனும் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட, உங்களுக்கு ஐடியா வந்துடும். இது கொஞ்சம் எலிகண்ட்டாக இருந்ததுங்க எனக்கு போடுற மாதிரி. இது தாங்க எஸ்டிமேஷன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் போச்சு 8930 இருந்துச்சு கோல்டு ரேட்டு. June 28 பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன். இது வந்து 16,30,000 கிட்ட வந்துருக்கு. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 16,79,000. ஆனால் இது 27.99 கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் பேசுகிறதுல இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 16,79,000 வராது, கண்டிப்பாக அது கம்மியாக வரும். நீங்கள் இதில் 2% 3% கம்மி பண்ண வச்சிங்கனாலே அதில் ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட் வருங்க. அதே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும். வேறு எதுவும் காமிக்கிறேன் நான். இதுவும் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்திருந்தேங்க. இது வந்து நல்லா ட்ரைலாம் நாங்கள் எதுவும் பண்ணல இதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பீஸ் வந்து நாங்கள் வாங்குகிற ஐடியா கிடையாது, அதனால ட்ரை பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து கொஞ்சம் எல்லா ஒகேஷனுக்கும் போட்டுன்னு போகிற மாதிரி இருந்தது. அதனால அதனோட எஸ்டிமேஷன் எடுத்தேன். இதனோட எஸ்டிமேஷன் நான் எடுக்கல. பட் அவங்களாவே வந்து ஒரு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டே போய் என்னோட வாங்கறச்சே வந்து கொடுத்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷனும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் செட் காமிச்சாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்துது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை நிறைய ஆட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. என்னென்னா அதில் எஸ்டிமேஷன் இருக்காது. சரி போய் நம்ம எஸ்டிமேஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாமே எவ்வளோ ஆகுது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருந்தது செதுக்கினது. பட் ஆனால் எஸ்டிமேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் போனேன். அதை தவிர பார்த்திங்கன்னா என்னோடய நெய்பர் வந்து வாங்கினாங்க. அந்த சின்ன நெக்லஸ் ஒன்று வந்து ஆர்டர் கொடுக்கணும் தான் போனாங்க. அது கிடைக்கல. ஏன்னா அது வேறு ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது இனிமேல் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா தான் அது வந்து வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் நான் அவங்களோட நெய்பரோட நான் போனேன். நெக்ஸ்ட் டே வந்து நெய்பரோட போனேன். இதனோட எஸ்டிமேஷனும் நான் இது தாங்க எஸ்டிமேஷன். இது வந்து 90-50. இது வந்து இப்போ செகண்ட் டே நான் போய் அதை எடுத்துன்னு வந்தேன் எஸ்டிமேஷன். ஃபஸ்ட் டே வந்து நெய்பரோட நான் போயிட்டு அவங்க வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 90-50 பில். நெக்ஸ்ட் டேயில் அது ஒரு 2-3 நாள் கழிச்சு போனது. ஸோ இது வந்து 90-50 அப்போ இருந்துச்சு இந்த பில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees டிஃப்ரென்ஸ். பட் 70 rupees டிஃப்ரென்ஸ் கோல்டில் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 27.99 நல்லாவே வந்து வேஸ்டேஜ் குறைப்பாங்க. இதுதான் நான் கேள்விப்பட்டேன் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நீங்கள் இது சும்மா ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கு 62 lakhs 68,000ங்க. இது வந்து உங்களோட அந்த இந்த ஹாரமோட ரேட்டுங்க. இது கிட்டத்தட்ட 522 grams கிட்ட வருது. இதோட கூட செட்டு கூட காமிச்சாங்க, அதுவும் காமிக்கிறேன். இதுதாங்க அந்த செட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பேக் செயின் இருக்குல்ல அதை கூட இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி மிச்சத்தை கொடுக்கலாங்க, அப்போ உங்களுக்கு வெயிட் கம்மியாயிடும் அப்படின்னாங்க. பட் எனிவே எங்களுக்கு அது ஐடியா இல்லை. ஹாரமோட வெயிட் நான் கேட்டேனே தவிர நான் நெக்லஸோட வெயிட் கேட்கல. நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மி தாங்க. ஹாரம் வந்து ஒரு ஐடியாவுக்கு தான் கேட்டேன். இந்த நெக்லஸ் வந்து அந்த பக்கத்தை முதல்ல ஒன்று காமிச்சேன் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது இல்லை, அதோட 10 grams கம்மியாக இருக்கும். முதல் நெக்லஸ் காமிச்சேன் இல்லையா, அதை திரும்பி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நெக்லஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், இந்த வெயிட்டு தான் இருக்கும். பட் அதனோட எஸ்டிமேஷன் நான் கேட்கல, பிகாஸ் எனக்கு அது பை பண்ணுற ஐடியாவும் கிடையாது. இதனோட எஸ்டிமேஷன் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதனோட எஸ்டிமேஷன் தான் உங்களுக்கு ஷேரும் நான் பண்ணியிருக்கேன். கூடயே சிட்டுக்கும் டீட்டெயில்ஸ் வாங்கின்னு வந்துட்டேங்க. இதுதான் கொடுத்தாங்க. இந்த பேம்ப்ளேட் தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன்.
பார்த்தீங்கன்னா 50,000 அபவுக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த 27% சேதாரம் கொடுத்து வாங்குறது வந்து அதை எவ்வளோ அவங்க குறைப்பாங்கங்கிறது பொறுத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 3 to 4% குறைப்பாங்க. அது மிச்சது உங்கள் சாமர்த்தியத்தில் இருக்குது. பட் 24% சேதாரம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிட்டு வழியாக வாங்கிக்கிறது பெட்டருங்க. இதனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதாங்க ஷேர் பண்ணாங்க. கிராம் பேஸ்டாக இருந்தால் என்ன வரும், வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ வந்து குறையுது அப்படின்னு. ஸோ கிராம் பேஸ்டாக இருந்தால் கூட உங்களுக்கு மந்த்லி ஸ்கீமாக இருந்ததுன்னா 18% வேஸ்டேஜ் குறையும். சப்போஸ் அவங்க 24% இல்லை 23% அது வந்து குறைச்சாங்கனாலும் நீங்கள் கையை விட்டு 5% வந்து கொடுக்கும்படியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வாங்குறது வந்து சிட்டு ஸ்கீமில் வாங்குறதாங்க பெட்டர். இது ஸ்டோன் காஸ்ட் வந்து இருக்கா இல்லையா எல்லா டீட்டெயில்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஷாப்லேருந்து உங்களுக்கு எதான ஸ்பெசிஃபிக்காக வேணும் இல்லை எதான கேட்கணுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் போய் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ.